உப்புக்கும் காரத்துக்கும் வேறு வேறு ஜிஎஸ்டி உள்ளது. பன்னுக்கு வரி இல்லை, ஆனால் அதில் தடவும் பச்சருக்கும் ஜாமுக்கும் 18% ஜிஎஸ்டி உள்ளது. இதனால் கம்ப்யூட்டரே திணறுகிறது என வாழைப்பழத்தில் ஊசியை வைத்து ஏற்றுவதை போல ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை தொழில் முனைவோருக்கு எந்த அளவுக்கு பெரும் சுமையாகவும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதை கோவையில் நடைபெற்ற தொழில் முனைவோர் ஆலோசனை கூட்டத்தில் நகைச்சுவையோடு பட்டவர்த்தனப்படுத்தியிருந்தார் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர். ஆனால் மேடையில் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்த மத்திய நிதியமைச்சர் அது குறித்து தனியாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தி விளக்கம் அளித்தார். அதில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஹோட்டல் தொழிலில் இருக்கும் பிரச்சனையை ஜனரஞ்சகமாக பேசியிருந்ததாகவும் இதனால் தன் மீது எழும் விமர்சனங்களை பற்றி கவலை இல்லை எனவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் அன்னபூர்ணா உணவக நிர்வாக இயக்குநர் ஸ்ரீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக ஒரு வீடியோ வெளியானது. இந்த சந்திப்பில் நிர்மலா சீதாராமன், வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் மட்டும் உள்ளனர். அப்போது தனது பேச்சுக்கு ஸ்ரீனிவாசன் எழுந்து நின்று நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்பது தெள்ள தெளிவாக பதிவாகியிருந்தது. கோடீஸ்வர நண்பர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் மத்திய அரசு அதுவே பேரழிவை தரும் ஜிஎஸ்டி முறையை எளிமைப்படுத்த கோரிக்கையை முன்வைக்கும் சிறு வணிகர்களை மட்டும் அவமதிப்பதா என ராகுல் காந்தியும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் என திமுக